வணக்கம் and welcome to the show அழைக்கலாம் சமைக்கலாம். திங்கக்கிழமை 1 o'clock ஆயிடுச்சு. உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த அரை மணி நேரம் ஃபுல்லா நீங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டவுட்ஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சமையல் சம்பந்தப்பட்ட சந்தேகங்களை. சமையல் சம்பந்தப்பட்ட சந்தேகம்னு எப்படிப்பட்ட சந்தேகம் கேட்கலாம், ஃபுல் ரெசிபி கேட்கலாமா, இல்லை சின்ன சின்ன டவுட் கேட்கலாமா, பல விஷயங்கள் உங்க மைண்டில் ஓடிட்டு இருக்கும். நீங்கள் ஃபுல் ரெசிபி கேட்டாலும் ஓகே, இல்லை சின்ன சின்ன சந்தேகங்கள் கேட்டாலும் ஓகே. நீங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களோட ஃபோன் எடுத்து 0444456943 இந்த நம்பருக்கு டக்குன்னு கால் பண்ணி பட்டுன்னு உங்களோட சமையல் சம்பந்தப்பட்ட அத்தனை சந்தேகங்களுமே கிளியர் பண்ணிக்கலாம். அதை பத்தி பேசுறதுக்காக ஷெஃப் பிரகாஷ் வந்திருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். குட் மார்னிங் ஷெஃப். வணக்கம்மா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா ஷெஃப். போன வாரம் ஃபுல்லா நம்ம மீன் குழம்பு பத்தி பல விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டு மீன் குழம்பு, கேரளா மீன் குழம்பு, இப்படி நிறைய வகையான மீன் குழம்புங்களா சொன்னீங்க. கல்கட்டா மீன் குழம்பு ஒரு தனி ருசி. கல்கட்டால இருக்கவங்க எல்லாம் மீன் பிரியர்கள், நிறைய மீன் சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களோட மீன் குழம்போட டேஸ்ட் டிஃப்ரெண்டா இருக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். கண்டிப்பா. ஸோ கல்கட்டா மீன் குழம்பு பத்தி எங்களுக்கு சொல்லுங்க. கல்கட்டா மீன் குழம்பு எனக்கு ரொம்ப பிடிச்ச மீன் குழம்பு. கல்கட்டா மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா அது வந்து கடுகு எண்ணெயில் சமைக்கிறது. கடுகு எண்ணெயை ஃபஸ்ட்டு எடுத்துங்க. அதில் வந்து மீனை மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதில் வந்து வறுத்து எடுத்துக்குங்க. அந்த எண்ணெயை தான் நீங்கள் வந்து மீன் குழம்புக்கு, அந்த கடுகு மீன் குழம்புக்கு சமைக்கணும். கடுகு எண்ணெய், ஜீரகம், இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகணும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் தக்காளி, 2 வெங்காயத்துக்கு 1 தக்காளி, அந்தமாரி தக்காளி நல்லா கரைஞ்சிடணும். இது அப்படியே கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும். அந்த தக்காளி பச்சை வேக போட்டும். அடுத்து இன்னொரு பாத்திரத்தில் கடுகு நல்லா வறுத்துக்குங்க. எண்ணெயே இல்லாமல் வறுத்துக்கிட்டு அதை நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ பவுட்ரு பண்ணிட்டு போட்டாலும் சரி, இல்லை பேஸ்ட் பண்ணி போட்டாலும் சரி. பேஸ்ட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு அளவு தெரியாது. ஃபஸ்ட்டு நீங்கள் சமைக்கிறதுனால பவுட்ரு பண்ணி போட்டுட்டு அந்த இதில் போட்டுங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுங்க, கொஞ்சமாக தனியாத்தூள் போட்டுங்க. அதாவது 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தண்ணி ஊற்றிக்கிங்க. இறக்கும் போகும்போது கொத்தமல்லி போடுங்க, கருவேப்பிலை போட வேணாம். ஏன்னா இது வந்து பெங்கால் ஸ்டைல். அதனால் வேணால் இதில் வந்து வெஜிடபிள் ஆட் பண்ணிக்கலாம். பெங்காலிங்கெலாம் நிறைய பேர் வந்து வெண்டைக்காய் போடுவாங்க, முருங்கைக்காய் போடுவாங்க, உருளைக்கிழங்கு போடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக வரும். நீங்கள் சமைச்சு பாருங்க. ஓகே, மீன் ஃபினிஷிங் டச்ல ஆமாம், கரெக்டாக மீன் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா வரும். ஓகே, கடுகு வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்க, பேஸ்ட் பண்ணுங்க. அதனால் ஃபஸ்ட்டு நல்லா கடுகு அந்த பச்சை வாசம் வரக்கூடாது. அதனால் நல்லா வறுத்துங்க, எண்ணெயே இல்லாமல் பேஸ்ட் பண்ணி வச்சுங்க. தெரியக்கூடாது அந்த கடுகு. நல்லா நைஸாக பேஸ்ட் பண்ணி வச்சுங்க, ரொம்ப அருமையாக வரும். ஓகே, பெங்கால் ஸ்டைல் ஆஃப் மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு ஷெஃப் டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு. தொடர்ந்து முதல் நேயர்கிட்ட பேசலாம். குட் ஆஃப்டர்நூன், அழைக்கலாம் சமைக்கலாம். ஹலோ வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? மேம், நான் பானு ஃப்ரம் திண்டிவனம். எப்படி இருக்கீங்க பானு? நல்லா இருக்கேன் மேம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பானு. நல்லா இருக்கேன் மேம். தேங்க் யூ ஸோ மச் பானு. உங்களை மாதிரி நிறைய பேர் கால் பண்ணி காம்ப்ளிமெண்ட் சொல்லும் போது எங்களுக்கு அப்படியே எனர்ஜி பூஸ்ட் குடிச்ச மாதிரி இருக்கு. பானு, இன்னைக்கு என்ன டவுட் கேட்க போறீங்க? எனக்கு 2 டவுட் மேடம். ஒன்னு, சில்லி பரோட்டால அந்த பரோட்டா போடுறாங்கல்ல, அது நார்மலா போடுற பரோட்டால போட்டோம்னா அந்த லேஸ் வர மாட்டேங்குது. ஓகே, இன்னொரு டவுட். ரெண்டாவது, வெஜிடபிள் பிரியாணில போடுறாங்கல்ல அந்த மீல் மேக்கர் ஃப்ரை, அது எப்படி செய்யறாங்க அப்படின்னு தெரியணும். ஓகே, சரிப்பா, நான் சொல்கிறேம்மா. அதாவது இப்போ பரோட்டா பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது. பரோட்டா வந்து இந்த சில்லி பரோட்டா பண்ணும்போது லேயர் பரோட்டாவாக, அதாவது அதை நல்லா தேய்ச்சிட்டு அதை நீங்கள் மடிச்சுக்கணும். நல்லா மடிச்சுக்கிட்டு ஃப்ரை பண்ணி போடுங்க. சில கடையில் பார்த்தா ஃப்ரை பண்ணி போடுவாங்க, சில கடையில் அப்படியே போடுவாங்க. ஃப்ரை பண்ணி போட்டிங்கன்னா அது ஒரு டேஸ்ட் வரும். ஃப்ரை பண்ணாமல் போட்டால் அது கொஞ்சம் நல்லா, அது சப்பாத்தி மாதிரிக்கே இருக்கும். நீங்கள் ஃப்ரை பண்ணியே போட்டு யூஸ் பண்ணுங்கள், நல்லா வரும். இன்னொரு டவுட்டு கேட்டாங்க அவங்க வந்து, இந்த மீல் மேக்கரை பற்றி கேட்டாங்க. மீல் மேக்கர் அதாவது வந்து பாயில் பண்ணிவிட்டு, அதாவது அவிச்சிட்டு போட்டால் மீல் மேக்கர் நல்ல டேஸ்ட் கிடைக்கும். நிறைய பேர் ஃப்ரை பண்ணிட்டு போடுவாங்க. ஃப்ரை பண்ணிட்டு போட்டால் அது கொஞ்சம் சுருங்கிரும், அது அந்த இது அப்சர்வ் பண்ணாது. பாயில் பண்ணிட்டு போடும்போது அது நல்லா அப்சர்வ் பண்ணும், அந்த ஜூஸ் எல்லாம் நல்ல டேஸ்ட்டாக வரும். ஓகே, மீல் மேக்கர் வந்துட்டு நல்லா பாயில் ஆகிற தண்ணியில் மீல் மேக்கர் போட்டு நீங்கள் ஸ்க்வீஸ் பண்ணிட்ட பிறகு தான் டிஷ்ஷஸில் யூஸ் பண்ணணும். அப்படியே அந்த தண்ணியோட எடுத்து நீங்கள் பிரியாணியில் போட்டிங்கன்னா இன்னும் தண்ணி விட்டு போயிடும். ஒரு சில பசங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்காது. ஸோ அந்த வாட்டரை நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிவிடுங்க. அந்த சுட தண்ணியிலேருந்து எடுத்து நல்லா தண்ணி ஒட்ட பிழிஞ்சிட்டு மீல் மேக்கரை யூஸ் பண்ணுங்கள். அதே போல் பரோட்டா வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி போடணும் அப்படின்னு சொல்லி ஷெஃப் சொல்லியிருக்காரு. அந்த 2 விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் பத்மாவதி, சிவகங்கை மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க பத்மாவதிமா? கொஞ்சம் தொண்டை சரியில்லை, மற்றபடி நல்லா இருக்கேன். சரி, கவலையே படாதீங்க. சீசன் சேஞ்ச், டக்குன்னு சரியாயிடும். ஓகேவா? ஓகே மேடம், நீங்கள் சொன்னதே பெரிய விஷயம். ஓகே ஃபைன். இன்னைக்கு என்ன டவுட் கேட்க போறீங்க? எனக்கு 2 டவுட் இருக்கு. காடை வறுவலும் காரைக்குடி வெள்ளை பணியாரமும் தெரியும். ஓகே, காரைக்குடி வெள்ளை பணியாரம், அது மட்டும் இல்லாமல் காடை வறுவல். காடை வறுவல் எப்படி ஆயில்ல ஃப்ரை பண்ணுமா இல்ல மசாலா அமெரிக்கா உங்களுக்கு வேணுமாமா? சார் வணக்கம் சார். வணக்கங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்றீங்க. ரொம்ப சந்தோஷமா. சொல்லுங்கம்மா, காடை உங்களுக்கு எப்படிமா? மசாலாங்களா? சரி, சொல்ற குறிச்சிக்கங்க.
பார்த்துருங்க, ஒரு பாத்திரத்தை எடுங்க, எண்ணெய் ஊற்றுங்க, எண்ணெய் ஊற்றிட்டு இஞ்சி பூண்டு விழுது போட்டுங்க. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு நல்லா குக் ஆகணும். குக் ஆனதுக்கப்புறம் ஆனியன் நல்லா ப்ரௌன் ஆகணும். இந்த ட்ரை ரோஸ்ட்டு, அதாவது இந்த ட்ரை மசாலாவுக்கு வந்து ஆனியன் வந்து நல்லா ப்ரௌன் ஆகணும். 2 வெங்காயம், 1 தக்காளி போதும். இந்த தக்காளி தெரியக்கூடாது, தக்காளி நல்லா கரைஞ்சிடும். ஆனியன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இந்த தக்காளி, 1 சில்லி பவுடர், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் போட்டு நல்லா மசாலா வைங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிங்க. இந்த காடையை போட்டு இந்த காடையை ஸ்லோ ஃபயரில் வச்சு மூடி குக் பண்ணிங்கன்னா அந்த தண்ணி ஜூஸ் இறங்கும். அதுக்கப்புறமா நீங்கள் அப்படியே ட்ரை பண்ணுங்கள். இறக்க போகும்போது கொஞ்சோண்டு கரம் மசாலா, கொஞ்சோண்டு மிளகுத்தூள், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு ஒரு சொட்டு நெய் விட்டுட்டு நல்லா அப்படி வதக்குனீங்கன்னா நல்லா வருமா, டேஸ்ட்டாக வரும். ஓகே. and then குழிப்பணியாரம். குழிப்பணியாரம் பார்த்தீங்கன்னா குழிப்பணியாரத்தில் நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது. குழிப்பணியாரம் நீங்கள் அரைக்கும் போது உளுந்து வந்து நல்லா கொஞ்சம் வடைக்கு எப்படி அரைக்கிறீங்களோ அந்த மாதிரி அரைச்சிங்க. அதில் வந்து டெம்பரிங் போட்டுங்க. கடுகு, அதாவது எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சோண்டு ஜீரகம், ஃபைனாக கட் பண்ண பச்சை மிளகா, அதாவது நைஸாக கட் பண்ண பச்சை மிளகா, கொஞ்சோண்டு இஞ்சி சேர்த்துங்க. குழிப்பணியாரத்துக்கு எப்பவுமே இஞ்சி சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல அந்த டேஸ்ட் கிடைக்கும். கொஞ்சமாக கரம் மசாலா பவுடர் சேர்த்துங்க. ஏன்னா செட்டிநாடு ஸ்டைலு. நான் சொல்கிற கரம் மசாலா அதாவது ஸ்பெஷல் ஐட்டம். நான் சொல்லியிருப்பேன் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அது கூட தனியா, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் மிளகு, அந்த மசாலா போட்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஃப்ளேவர் செட்டிநாடு ஸ்டைலில் ரொம்ப நல்லாவே வரும். ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். 2 டிஃப்ரெண்ட்டான டவுட் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் ஆஃப்டர்நூன், வணக்கம். ஹலோ. ஓகே, லைன் கட் ஆகிடுச்சு. நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெங்கால் ஸ்டைல் ஆஃப் மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு ஷெஃப் ரொம்பவே டீட்டெயிலாக சொன்னார். அது மட்டும் இல்லாமல் 2 காலர்ஸ் 2 டவுட்டுன்னு சொல்லிட்டு 4 டவுட் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. குழிப்பணியாரம் பற்றி அவங்க சொன்னீங்க. ஸ்வீட் குழிப்பணியாரம் எப்படி செய்யறது? ஸ்வீட் குழிப்பணியாரம் இதே மாதிரி தான் வரும். ஆனால் அது வந்து மைதாவில் யூஸ் பண்ணுறது. வெல்லம் ஆட் பண்ணணும், கருப்பட்டி ஆட் பண்ணணும். அது வந்து நல்ல மைதாவில் நல்ல திக்கு பேட்டராக நம்ம தோசை இட்லி மாவு எப்படி இருக்கோ அந்த மாரிக்க நல்லா அது கரைச்சிக்கணும். அது கூட கொஞ்சம் வாழைப்பழமும் சேர்த்துக்கணும். வாழைப்பழம் தான் அந்த உள்ள நீங்கள் அந்த குழிப்பணியாரம் செஞ்சீங்கன்னா அப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உள்ள டாட்டாக இருக்கணும். அந்த மாரி இருந்துச்சுன்னா அந்த குழிப்பணியாரம் ரொம்ப அருமையாக வரும். கொஞ்சோண்டு ஏலக்காய் பவுடர் இந்த மாரி பண்ணாவே போதும், குழிப்பணியாரம் நல்லா வரும். இதை வந்து நெய்யில் சுட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக வரும். நிறைய பேர் நெய்யில் சுடுறதில்ல. இல்லை பாதி நெய் போட்டுங்க, பாதி எண்ணெய் ஊற்றிங்க. ரொம்ப அந்த நெய்யோட ஃப்ளேவர் நல்லா தூக்கும். ஓகே. அது மட்டும் இல்லாமல் நல்ல எண்ணெயில் ஊற்றுற குழிப்பணியாரம் கூட ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். அது ஹெல்தியாகவும் இருக்கும். குழிப்பணியாரம் பற்றி நிறைய விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் ஆஃப்டர்நூன், அழைக்கலாம், சமைக்கலாம். குட் ஆஃப்டர்நூன் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கங்க. எனக்கு வந்து பிரியாணி செய்யறது வந்து எனக்கு வந்து பிரியாணி செய்யும் போது சிக்கனுக்கு வந்து ரொம்ப தனியாகி நசநசம் ஆகி போயிருதுங்க பிரியாணி. ஓகே, பிரியாணி பத்தின டவுட் இருக்கட்டும்மா. உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்ணீங்க அதை சொல்லுங்க. நான் திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க. ஓகே கவிதாம்மா, இன்னைக்கு லஞ்ச் என்ன? லஞ்ச் வந்து சாம்பார், முருங்கைக்காய் சாம்பார், அவரைக்காய் பொரியல். சூப்பர் காம்பினேஷன். இப்போ பிரியாணில போடுற சிக்கன் குழையாம இருக்கணும். ஆமா, ஆனா நான் பிரியாணிக்கு தண்ணி அளவு வைக்கும் போது சிக்கனுக்கு சேர்த்து ஓட்டுற மாதிரி எக்ஸ்ட்ரா வைக்கிறதுனால வந்து குழஞ்சு போயிருந்தா என்னன்னு தெரியலைங்க. அது டேஸ்டே வர மாட்டேங்குது. ஓகே, கிட்டத்தட்ட அவங்களே பதிலும் சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதாவது பதில் அது கொஞ்சம் கிட்டத்தட்ட வந்திருக்காங்க. பிரியாணிக்கு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சிக்கனுக்கு வந்து 1 கிளாஸ் அரிசி எடுத்திங்கன்னா 1 கிளாஸ் தண்ணி அந்த யூஸ் பண்ணாவே போதும். அந்த சிக்கனை அதுலேயே அந்த சிக்கனே தண்ணி விட்டு அதுலேயே குக் ஆகிடும். நிறைய பேர் சிக்கன் வேகட்டும் அப்படின்னு எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணுறாங்க பாருங்க. அதுதான் அதோட அந்த இது பிரிஞ்சு வந்துடுது. இதுக்கு சொல்கிறாங்க அவங்க. இது வந்து மட்டனை இன்னும் பார்த்தீங்கன்னா மட்டன் இதை விட நல்லா அப்படியே பொலன்னு சரியாடும். அதுக்கு தான் நான் எப்பயுமே சொல்கிறேன், மட்டனை தனியாக குக்கரில் வேக வச்சுங்க. உங்களுக்கு தெரியும், ஒரு 6 விசில் போதும். 6 விசில் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும் மட்டன். அந்த மட்டன் தண்ணி அதாவது ரைஸோட அளவு இது 2மே வச்சாவே போதும், நல்லாவே வரும். ஓகே, சிக்கன்லேயே நிறைய தண்ணி விடும். அதனால எக்ஸ்ட்ரா தண்ணி சிக்கனுக்காக விட வேண்டிய அவசியம் கிடையாது. அரிசிக்கான அளவு தண்ணி மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிங்கனாலே போதும். கரெக்டான அளவில் சிக்கன் வெந்திருக்கும். சிக்கன் பிரியாணி சூப்பராக இருக்கும். அதே மாதிரி மட்டனுக்கும் சேர்த்து டவுட் ஒரு கிளியர் பண்ணிட்டார். மட்டனை தனியாக விசில் வச்சுக்கோங்க. ஒரு 6 விசில் விட்ட பிறகு மட்டன்லேருந்து கொஞ்சம் தண்ணி விடும். மட்டனுக்கும் நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருப்பீங்களா, அதை கொஞ்சம் அரிசிக்கான தண்ணியாக நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா பிரியாணி டேஸ்ட் A1 இருக்கும்னு சொல்லி ஷெஃப் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து நிறைய காலர்ஸ் கிட்ட பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இதை அழைக்கலாம், சமைக்கலாம். வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அழைக்கலாம் சமைக்கலாம். நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி நிறைய பேர் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டவுட்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்காங்க. தொடர்ந்து அடுத்த நேரம் இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். குட் ஆஃப்டர்நூன், அழைக்கலாம் சமைக்கலாம். ஹலோ, ஹாய், நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். ஜூஸ் ஐஸ் போடாம என்ன ஜூஸ் போடலாம்? கேரட் ஜூஸ் போட்டா எப்படி இருக்கும்? ஓகே, டவுட் எல்லாம் ஃபர்ஸ்ட் கால் பண்ணி சொல்லிடுறீங்க. உங்களோட பேர் தான் சொல்ல மாட்டேன்றீங்க. உங்க பேர் என்ன? மகாலட்சுமி. எங்க இருந்து கால் பண்றீங்க மகாலட்சுமி? விழுப்புரம். ஓகே மகாலட்சுமி, இன்னைக்கு மதிய சாப்பாடு என்ன? மதியம் சாப்பாடு கீரை கடைஞ்சி கேரட் பொரியல். ஓகே மகாலட்சுமி, நீங்க டிவி சத்தத்தை ரொம்ப வச்சிருக்கீங்க. டிவி சத்தத்தை கொஞ்சம் குறைச்சிட்டு பேசுங்க.
சரிங்க மேடம், வெளியில வந்துட்டேன். ஓகே ஓகே, மேடம்லாம் கூப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது, கீர்த்தினே கூப்பிடலாம். வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. ஷெஃப், ஜூஸ் பத்தி வேற டவுட் கேட்டிருக்காங்க. ஆமா, ஜூஸ் பத்தி. அதுவும் கேரட் ஜூஸ், பீட்ரூட் ஜூஸ், அந்த மாதிரி ஜூஸ் எப்படி போடணும்ன்றதே தெரிய மாட்டேங்குது. சரி நான் சொல்றேன், சரி. குறிச்சிங்கம்மா. அதாவது ஜூஸ் பார்த்தீங்கன்னா கேரட்டு, பீட்ரூட்டு இது மாதிரிலாம் எல்லாமே ஜூஸ் போடும்போது அந்த மிஷின் தனியாக இருக்குது. அந்த மிஷின் வாங்கியும் போடலாம், இல்லைன்னா மிக்சியில் போடுங்க. அதிகமாக கேரட் சேர்த்துங்க. உங்களுக்கு எவ்வளோ கிளாஸ், அதாவது ஒரு கிளாஸ் வேணும்னா 3/4 கிளாஸ் தண்ணி சேர்த்துங்க. 3/4 கிளாஸ் அந்த கேரட்டோட ஜூஸ் வந்துடும். அது கூட சுகர் கம்மியாக சேர்த்துங்க. சுகர் போடாமல் வெல்லமும் சேர்க்கலாம், அது கூட தேனும் சேர்க்கலாம். சுகர் போட வேணான்னு விருப்பம் இல்லாதவங்க அது கூட கண்டிப்பாக இஞ்சி கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் சேர்த்துங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவே வருமா ஓகே. கேரட் ஜூஸ். இஞ்சி, லெமன் இதெல்லாம் சேர்த்துக்கிறதுனால பார்த்தீங்கன்னா இஞ்சி சேர்க்கறதுனால சளி பிடிக்கிறது கொஞ்சம் அவாய்ட் ஆகும். நீங்க ஐஸ் ஆட் பண்ண வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா சில் பால்ல கூட போடலாம். ஆமா, பால் போடக்கூடாது கேரட்டுக்கு. அதாவது சாதாரண தண்ணி, அதாவது சில் தண்ணி ஃப்ரிட்ஜ்ல இருக்குல்ல, அந்த தண்ணி கூட எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சில் ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில சமயம் நீங்க கேரட்டை ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து போட்டீங்கன்னா கூட மைல்டு சில்னஸ் இருக்கும், ரொம்ப சில்லுன்னு இருக்காது, பட் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். கேரட் ஜூஸ் பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி ஷெஃப் சொல்லியிருக்காரு. தேங்க்யூ so much for calling. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். ஹலோ. ஹலோ, சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் வந்து முரீஸ்வரி, நான் திண்டுக்கல்ல இருந்து கால் பண்றேன். ஓகே முருகேஸ்வரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். ஓகே முருகேஸ்வரி, நீங்க எது சூப்பரா சமைப்பீங்க? நீங்க சமைச்சா இதுதான் பெஸ்டா இருக்கும்னா எது? சிக்கன் நல்லா செய்வேன். சிக்கன் கிரேவி. பிரியாணியா, கிரேவினா ட்ரை கிரேவியா இல்லனா எப்படி இருக்கும்? ட்ரை கிரேவி, செமி கிரேவி ரெண்டுமே நல்லா செய்வேன். ஓகே ஃபைன். இப்போ என்ன டவுட் கேட்க போறீங்க? எனக்கு அதாவது 1 கிலோ வந்து இட்லி மாவு செய்யறோம், ஆட்டுறோம்ல மேம். ஆமா. அதுல வந்து இட்லி மாவு வந்து நான் ஆட்டினா அது வந்து கல்லா இருக்கு இட்லி, அதனால அதுக்கு மெஷர்மெண்ட் மட்டும் வேணும் எனக்கு. ஓகே, கல்லு மாதிரி இட்லி வரக்கூடாது, அது கேக்குறாங்க. இன்னைக்கு டின்னர் இட்லிங்களாமா? ஆமாங்க சார். சரி ஊற வச்சிட்டீங்களா, இல்ல நான் சொன்னதுக்கு அப்புறம் ஊற வச்சு அரைக்க போறீங்களா? சொன்னதுக்கு அப்புறம் தான் சொன்ன ஊற வைக்கணும். சரிம்மா, அளவு நல்லா புரிஞ்சுங்க. நீங்க கடையில போய் அந்த மெஷர்மெண்ட் அளவுபடி வாங்கிக்கிங்க. அதாவது 1 கிலோ அரிசிக்கு 300 கிராம் உளுந்துமா, சரிங்களா? அது மாதிரி வாங்கிட்டு இதில் நல்லா கவனிக்க வேண்டியது ரெண்டுமே தனித்தனியாக, அதாவது ஊற வச்சிங்க. உளுந்து மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 50 வாட்டி நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணிங்கன்னா, அது ஒரு 6 மணி நேரத்துக்கு அப்புறம் 6 மணி நேரம் கழித்து நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிங்கன்னா இட்லி நல்லா வெள்ளையாக வரும். இந்த உளுந்து அரைக்கிறதுலையும் அரிசி அரைக்கிறதுன்னு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். ரைஸ் அரைக்கும் போது கொஞ்சம், அதாவது ரவை மெரிக்க நீங்கள் அரைச்சி வச்சிங்க ரைஸ், அதாவது இட்லிக்கு அது தனியாக எடுத்து வச்சிங்க. உளுந்து வந்து அரைக்க போகும்போது ஐஸ் க்யூப்ஸ் போட்டு அரைங்க. இட்லி சும்மா அப்படியே சாஃப்டாக, ரொம்ப, அதாவது ரொம்ப ஜூஸியாக இருக்கும் அந்த இட்லி. நீங்கள் சாம்பார் தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப கஷ்டம் அப்படின்னாவே இருக்காது. இது ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக வருமா. ஓகே, ஐஸ்னா ஒரு 4 கியூப் ஃபார்மாலிட்டிக்கு போட்டால் போதுமா? இல்லை, அந்த நீங்கள் அரைக்கும் போது அந்தோட ஐஸ் போட்டால் அந்த உளுந்து வந்து சில்லுன்னு இருக்கணும். ஏன்னா நம்ம இப்போ உள்ள டெம்பரேச்சர் வந்து வெளியில் ரொம்ப ஹாட்டாக இருக்குது. அந்த உளுந்து போட்டு அந்த ஐஸ் கியூப்ஸ் அரைக்கும் போது ரொம்ப சூப்பராக வரும். அதிகமாகவும் புளிச்சிருக்காது, அந்த இட்லிக்கு தகுந்த பதத்தில் அந்த மாவு புளிச்சிருக்கும், ரொம்ப அருமையாக வரும். ஓகே, ஐஸ் கியூப்ஸ் போட்டு உளுந்து அரைக்கிறது ரொம்ப நல்லது. அதனால சாஃப்டாக குஷ்பு இட்லி மாதிரி சாஃப்டான இட்லி கிடைக்கும் ஷெஃப் சொல்லிருக்காரு. இந்த டவுட் பல பேர் பார்த்துட்டு இருக்கவங்க நிறைய பேருக்கு இருந்திருக்கும். இப்போ இந்த டவுட் கிளியர் ஆயிடுச்சு, ரிவீல் ஆயிடுச்சுன்னு நினைக்கிற சீக்ரெட். ஸோ இது மாதிரியான இட்லி மாவு ட்ரை பண்ணி பாருங்க. நன்றிமா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் ஆஃப்டர்நூன். ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர்னு எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் தஞ்சாவூர்ல இருந்து பண்றேன். மலர்கொடி. மலர்கொடி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். ஓகே மலர்கொடி, இன்னைக்கு மதிய சாப்பாடு என்ன? வந்து புளிக்குழம்பு, முருங்கைக்காய் கூட்டு. ஓகே, முருங்கைக்காய் கூட்டு வித்தியாசமா இருக்கே பேரு, முருங்கைக்காய் கூட்டு. சரி, என்ன டவுட் கேட்க போறீங்க? புலவு சாதம் எப்படி மேடம் செய்யுங்க? என்ன சாதம்? புலவு சாதம் செய்வாங்களா, ஒயிட் கலர்ல? சரிம்மா, புலவு சாதமுங்களா? என்ன புலவு சாதம் இப்போ உங்களுக்கு டவுட்? ஒயிட்டா இருக்கும்ல சார், முஸ்லீம் செய்வாங்களா அந்த மாதிரி. ஆமாம்மா, அது வெறும் புலவு சாதம் போட்டு போகணும். அதில் வெஜிடபிள்லாம் போடுவாங்களே, அதை என்ன வெஜிடபிள் போட்டு வேணும்? இல்லை நான் ஒரு வெஜிடபிள் போட்டு உங்களுக்கு சொல்லட்டுமா? சொல்லுங்க சார். சரிம்மா, பட்டாணி எடுத்துங்கம்மா. பட்டாணி ரொம்ப கம்மியான இதில் காசில் கிடைக்கும், வாங்கிங்க. பட்டாணி வைங்க. ஒரு பாத்திரம், எண்ணெய், இஞ்சி பூண்டு விழுது, அதில் வெங்காயம், தக்காளி அதெல்லாம் எதுவுமே வராதுமா. வெறும் இஞ்சி பூண்டை போட்டு நல்லா வதக்கிங்க. பட்டாணியை வேக வச்சுட்டு அந்த தண்ணியோடு அதில் சேர்த்துங்க. அதாவது அரிசி அளவு தான், பிரியாணி பண்ணுற மாதிரி தான். ஆனால் வெங்காயம், தக்காளி அதெல்லாம் தேவைப்படாது, புதினாலாம் எதுவுமே வேணாம். வெறும் ஆயில், இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறம் அந்த வேக வச்ச பட்டாணி, அதுக்கப்புறமா தண்ணி, நல்லா உப்பு பார்த்துங்க. பச்சை மிளகா கொஞ்சமாக சேர்த்துங்க. இது நிறைய காரம் வரக்கூடாது. கொஞ்சமாக பச்சை மிளகா சேர்த்துங்க. அதுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தயிர்லாம் சேர்க்க வேணாம். இதில்
கொஞ்சமாக தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா இந்த அரிசியை போட்டு மிதமான இதில் மேலே வந்து லைட்டாக கொத்தமல்லி மட்டும் போட்டுங்க, நல்லா வாசனையாக வரும். தம்மு போட்டு இறக்கிடுங்க. ஓகே, சிம்பிளான புலாவ் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு ஷெஃப் சொல்லியிருப்பாரு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கம்மா. எனக்கு தெரிஞ்ச குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். காரம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால, ப்ளஸ் அதோட கலரும் அட்ராக்டிவாக இருக்கும். வெள்ளை பச்சை இந்த கலர் காம்பினேஷன் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் ஆஃப்டர்நூன். ஹலோ, குட் ஆஃப்டர்நூன். வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, எங்கேருந்து கால் பண்றீங்க? நாகப்பட்டினம், மலர்விழி. மலர்விழி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே மலர்விழி, இன்னைக்கு மதிய சாப்பாடு என்ன? ரசம், உருளைக்கிழங்கு வறுவல். ஓகே ஃபைன். எது மலர்விழி நீங்க சூப்பரா சமைப்பீங்க? வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? நான்வெஜ் தான், ஃபிஷ். ஃபிஷ். ஓகே, என்ன டவுட் இன்னைக்கு? இன்னைக்கு ஒயிட் குருமா எப்படி வைக்கிறது? வெஜிடபிள் குருமா. வெஜிடபிள் ஒயிட் கலர்ல. ஒயிட் கலர்ல வெஜிடபிள் குருமா. கண்டிப்பா சொல்றேன். நீங்க வந்து நாகப்பட்டினத்துலேருந்து பேசுறீங்க, வெஜிடபிள் குருமா கேட்குறீங்க. நான் சொல்றேன் இருந்தாலும் உங்களுக்கு, சரிங்களா? இப்போ குறிச்சிங்கம்மா. அது வந்து பார்த்துட்டு தான் எண்ணெய், அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துங்க, இஞ்சி பூண்டு விழுது, வெங்காயம் நல்லா வதங்கணும், ப்ரௌன் ஆகக்கூடாது. வெங்காயம் வதங்கணும். ஒரே ஒரு தக்காளி, 3 வெங்காயத்துக்கு ஒரு தக்காளி அந்த மாதிரி அளவில் சேர்த்துங்க. பச்சை மிளகா, கொஞ்சமாக தனியா பவுடர் மட்டும் சேர்த்துங்க. மஞ்சத்தூள் சேர்க்காதீங்க, சில்லி பவுடர் சேர்க்காதீங்க. பச்சை மிளகா தான் இந்த குருமாக்கு வந்து காரமே, அது மட்டும் சேர்த்துங்க. இதெல்லாம் மசாலா நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தேங்காய் பேஸ்ட்டு, அதாவது தேங்காய் நல்லா நைஸாக அரைச்சிது அது போட்டுங்க. உங்களுக்கு என்ன வெஜிடபிள் வேணுமோ அது தனியாக பாத்திரத்தில் கம்மி தண்ணியில் வச்சுட்டு ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டு அந்த வெஜிடபிளில் பாயில் பண்ணிக்கோங்க. அதோடு இதில் சேர்த்திங்கன்னா அந்த வெஜிடபிள் அந்த அந்த டேஸ்ட் அப்படியே நல்லா வருமா, குருமாவோட டேஸ்ட். இறக்க போகும்போது புதினாவும் கொத்தமல்லியும் போடுங்க, கருவேப்பிலை வேண்டாம். ரொம்ப அருமையாக இருக்கும். ஒயிட் கலர் குருமா சொல்லியிருக்காரு. இன்னும் ரிச்சான குருமா வேணா முந்திரி கூட அரைச்சு போடலாம். ஆமா, முந்திரி அரைச்சு போடலாம், கசகசா அரைச்சு போடலாம், பாதாம் அரைச்சு போடலாம், தோல் இல்லாம. ரொம்ப நல்லா இருக்கும் அது. ஓகே, சூப்பரான ஒயிட் குருமா எப்படி வைக்கிறது நீங்க கத்துட்டு இருப்பீங்க. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன். ஹலோ ஹலோ, சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? சாந்தி ஃப்ரம் ஆழ்வார்த்தினர் கால் பண்றேங்க. ஓகே சாந்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சாந்தி. இன்னைக்கு மதிய சாப்பாடு என்ன? முருங்காய் சாம்பார் அண்ட் கேப்சிகம் ஃப்ரை. ஓகே ஃபைன். என்ன டவுட் சாந்தி இன்னைக்கு உங்களுக்கு? இல்ல, பாஸ்மதி ரைஸ் ஃப்ரைட் ரைஸ் இல்லாட்டி புலாவ் பண்ணும்போது ஸ்டிக்கியாவே வருது. எவ்வளவு தண்ணி கம்மியா வச்சாலும் அது ஒரு மாதிரி உதிரி உதிரியா வர மாட்டேங்குது. அதுக்கு என்ன பண்ணணும்? ஓகே, நான் சொல்றேன். இன்னைக்கு நைட்டு ஃப்ரைட் ரைஸுங்களா? ஆமாங்க. சரி சொல்றேன். அதுல அந்த எண்ணெய் சேர்த்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்குமா, சரிங்களா? அந்த எண்ணெய் தான் நிறைய பேர் வீட்டில் பயப்படுறாங்க. அதாவது ரைஸ் அந்த தண்ணியில் போடும்போது எண்ணெய் ஊற்றிடுங்க. ரைஸ் எண்ணெயில் நிறைய, அதாவது அந்த ரைஸு எண்ணெய், அதாவது தண்ணி, அப்புறம் எண்ணெய், ரைஸ் போடுங்க. தெரியும், உங்களுக்கே தெரியும். கொஞ்சம் தொட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வேகலாம் போல இருக்கும். அந்த டயத்தில் வடிச்சிடுங்க. எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றிங்க. நீங்கள் இங்கே தாளிக்கும் போது எண்ணெயை கம்மி பண்ணிக்கிங்க. இது கரெக்டாக ஈக்குவலாக ஆகிடும். ஒரு இடத்துல எண்ணெய் அதிகமாக ஊற்றிங்கன்னா ஒரு இடத்துல எண்ணெய் கம்மி பண்ணிக்கிங்க. நல்லாவே வருமா, ஸ்டிக்காக வராது, நல்லா உதிரியாக வந்துடும். ஓகே, முக்கியமான விஷயம். ஜென்ரலாக வந்துட்டு அரிசி வேக போடுறதுக்கு தண்ணி, சால்ட் அண்ட் தென் ரைஸ் போடுவீங்க. அப்படி இல்லாமல் கூட ஆயிலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஸ்டிக்கியாக நல்லா வரும். அதே மாதிரி அரை வேக்காட்டில் எடுத்தால் போதும். பிகாஸ் திரும்ப நீங்கள் ஃப்ளேமில் போட்டு தான் குக் பண்ண போகிறீங்க. இந்த ஃபார்முலாவை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே சூப்பராக வரும் பாஸ்மதி ரைஸில். பிரியாணி ஆகட்டும், புலாவ் ஆகட்டும், ஷெஃப் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசுறதுக்கு ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இதை அழைக்கலாம், சமைக்கலாம். வெல்கம் பேக் டு தி ஷோ. அழைக்கலாம், சமைக்கலாம். நிறைய பேர் கால் பண்ணி நிறைய விதமான டவுட்ஸ்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. வெயில் சீசன் ஸ்டார்ட் ஆயிட்டனால ஜூஸ் பத்தின டவுட் கூட பல பேர் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த வகையில் நீங்களும் ஷோ பார்த்துட்டு இருக்கீங்க, கால் பண்ணி டவுட் கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப நேரம் தயங்காதீங்க. டக்குன்னு உங்க ஃபோன் எடுத்து 0444459493 இந்த நம்பருக்கு கால் பண்ணி டக்குன்னு உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கேட்கலாம். ஷெஃபும் பட்டுன்னு டவுட்லாம் கிளியர் பண்ணிடுவார். தொடர்ந்து அடுத்த நேரம் இணைப்பில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் ஆஃப்டர்நூன். அழைக்கலாம், சமைக்கலாம். ஹலோ மேம். வணக்கம், சொல்லுங்க. உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேரு சாந்திங் மேம், கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. எப்படி இருக்கீங்க சாந்தி? நல்லா இருக்கேங்க மேம், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மேம்னு கூப்பிடாதீங்க, கீர்த்தினே கூப்பிடுங்க. சாந்தி, கோயம்புத்தூர்ல எது சூப்பரான டிஷ்? அப்படி எங்களுக்கு பிடிச்சது வந்துட்டு மட்டன் தான் ரொம்ப பிடிக்குங்க. மட்டன் நல்லா இருக்குமா கோயம்புத்தூர்ல? சூப்பரா இருக்குங்க. ஓகே சாந்தி, இப்போ என்ன டவுட் கேட்க போறீங்க? எங்களுக்கு வந்துட்டு பரோட்டா குருமா எப்படி செய்யறதுன்னு கொஞ்சம் டவுட்டா இருக்கு, அதாங்க. ஓகே சரிம்மா. பரோட்டா குருமா எப்படிம்மா? வெறும் குருமா மட்டும் போதுமா உங்களுக்கு? அது கூட எதுவும் போட்டு வேண்டாமா? ஏதோ போட்டுதாங்க சார், வெஜிடபிள்ஸ் போட்டு. சரி இல்லை, மட்டன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்னு சொன்னீங்களே, அதனால கேட்குறேன் நான். மட்டன் போட்டு குருமா சொல்லிட்டுமா? அது இன்னும் நல்லா டேஸ்டாகவே இருக்கும்.
ஓகேங்க சார், சொல்லுங்க. சரி 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 நான் சொல்கிறேன், குறிச்சிக்கோங்க. அது மட்டனை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தண்ணி வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சு ஒரு 6 விசில் விட்டுருங்க. அந்த தண்ணியை எடுத்து தனியாக வச்சிங்க. அந்த மட்டனை தனியாக எடுத்து வச்சிங்க. அது குருமா இப்போ நார்மலாக பண்ணுற மாதிரி ஒரு பாத்திரம், எண்ணெய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா ஆனியன் நல்லா குக் ஆகணும், ப்ரௌன் ஆகக்கூடாது. குக் ஆனதுக்கப்புறமா தக்காளி 3 வெங்காயத்துக்கு 2 தக்காளி போதும், அந்தமாரி எடுத்துங்க. நல்லா தக்காளி நல்லா கரைஞ்சிடணும். கரைஞ்சோன்னே 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுட்ரு, 1 ஸ்பூனு தனியா பவுட்ரு, கொஞ்சமாக டர்மரிக் பவுட்ரு. இது கொஞ்சம் ஆரஞ்சு கலரில் வரும். அந்த மாதிரி அந்த ஆயிலில் போட்டு நல்லா வதக்கிங்க. அந்த ஆயில் மேலே வந்ததுக்கப்புறமா தேங்காய் பேஸ்ட்டு ஊட்டி நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விடுறதுக்கப்புறமா ரெடி ஆயிடுச்சு, குருமா ரெடி ஆயிடுச்சுக்கப்புறமா இந்த மட்டன் வேக வச்சுருக்கீங்களா அந்த தண்ணி அதில் ஆட் பண்ணுங்கள். இறக்க போகும்போது கருவேப்பிலை கொத்தமல்லி போடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குமா. ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் ஆஃப்டர்நூன். ஹலோ ஹலோ, வணக்கம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? என் பேரு சுஜாதா, நான் கேரளால இருந்து பேசுறேன். ஓகே சுஜாதாம்மா, எப்படி இருக்கீங்க? ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். உங்க ப்ரோக்ராம் என்னைக்கும் பாப்பேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காரு, நான் தான் ஃபோன் பண்ணேன். அப்படியா? ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா ஏதாவது டிஷ் வீட்டில்? ஆமா, நான் பன்னீர் பட்டர் மசாலா எல்லாம் ட்ரை பண்ணிருக்கேன், நல்லா இதாயிட்டு வந்து. ஓகே, உங்க வீட்ல எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சா பன்னீர் பட்டர் மசாலா? இல்ல, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்து, கணவருக்கும் பிள்ளைங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்து. அப்ப எனக்கு ஒரு டவுட், டேட்ஸ் ஊறுகாய் பத்தி. டேட்ஸ் ஊறுகாய், பேரிச்சம்பழம் டேட்ஸ் பிளாக் கலர்ல இருக்குமே, ஆமா ஆமா, டேட்ஸ் ஊறுகாய் கேட்டிருக்காங்க. சொல்லுங்கம்மா, டேட்ஸ் ஊறுகாய் எப்படிமா வேணுமா உங்களுக்கு? ஊறுகாய் மாதிரி நல்ல சோறு கூட சாப்பிட்றதுக்கு நல்ல மாதிரி டேஸ்ட் ஆயிட்டு வேணும். சரி 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 நான் சொல்கிறேன், குறிச்சிக்கோங்க. டேட்ஸ் ஊறுகாய் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து சீட்லெஸ் வாங்கிக்கோங்க. சீட்லெஸ் வாங்கிட்டு அது கூட கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி போட்டு சேர்த்துங்க. அதாவது பாத்திரம் நெய்யில் பண்ணிங்கன்னா இந்த டேட்ஸ் ஊறுகாய் வந்து ரொம்ப அருமையாக வரும். இஞ்சி பூண்டு அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நெய்யில் வந்து அந்த டேட்ஸை போட்டு நல்லா வதக்கிக்குங்க. வதக்கினா அதிலே இந்த குக் ஆகிடும். கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தேன், கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் அது போட்டு நல்லா பெரட்டிங்கன்னா கொஞ்சம் செமி கிரேவி, அதாவது இந்த ஜாம்னு சொல்லுவாங்க, அதுக்கும் முந்தின ஸ்டேஜ். ஏன்னா நம்ம நைஸாக கட் பண்ணி போட்டுருக்கிறதுனால அது அந்த டேட்ஸ் கொஞ்சம் ஆகாத மாதிரி இருக்கும். ஆனால் அந்த இது அதில் குக் ஆகிருக்கிற அந்த டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாவே வருமா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ் சொல்லியிருக்கீங்க. இப்படி ஒரு டிஷ் இருக்கான்ற டவுட் எனக்கே வந்துருச்சு, அந்த அளவுக்கு இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். ஷெஃப், நிறைய பேர் டவுட் கேட்டாங்க, நானும் மீன் குழம்பை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். பட் டிப் ஆஃப் த டே, நீங்கள் ஒரு டவுட் எங்ககிட்ட சொல்லணும்னா என்ன டவுட்டாக இருக்கும்? இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தோசை மாவு வந்து புளிச்சு போயிடுது, தோசை மாவு வந்து எனக்கு பொங்கி போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்குலாம் நான் இப்போ ஒரு 2 டிப்ஸ் சொல்கிறேன். தோசை மாவு புளிச்சு போயிட்டு அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், அது கூட தேங்காய் பால், அதை ஃபஸ்ட்டு பாலில் எடுத்துகிட்டு அது கூட ஆட் பண்ணிங்கன்னா நல்லா அருமையாக வரும். தோசை மாவு நல்லா புளிக்காது. பொங்கி போயிடுறதுக்கு பொங்கி வலிஞ்சிருது அப்படின்னா அது வலியாமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலை போடுங்க, வாழை இலை போடுங்க. இல்லை வாழை இலை அப்படின்னா வெத்தலை இருக்குல்ல, வெத்தலை கூட ஒரு 2 வெத்தலை அதில் போட்டிங்கன்னா அதிகமாக பொங்காது, நல்லாவே வரும், பொங்காமல் நல்லா. ஓகே, மாவு புளிச்சு போயிடுது, பொங்கி போயிடுதுன்றது வந்து இப்போ சீசன் வெயில் ஸ்டார்ட் ஆகுது. வெயில் காலத்தில் தான் மாவு அதிகமாக பிடிக்கும். ஸோ வெயில் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த டிப்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மாவு புளிக்காது, பொங்கவும் செய்யாதுன்னு ஷெஃப் சொல்லியிருக்காரு. ஷெஃப், இந்த 1/2 மணி நேரம் ஃபுல்லாக நிறைய பேர் கால் பண்ணி நிறைய டவுட்ஸ்லாம் கேட்டாங்க, எல்லாத்துக்கும் கிளியர் பண்ணிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். தேங்க்யூ. இந்த ½ hour ஃபுல்லாக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டவுட்ஸ்லாம் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கேட்டு தெரிஞ்சுட்டுப்பீங்க. இதே போல் நாளைக்கும் பல இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் டிப்ஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, this is Kritika telling bye from you all. Bye.